ஹே கைஸ், இன்றைக்கான டுவினை பார்ப்போம். ஷெர்ஷா சூரி தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாஹி அதாவது ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது இச்சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இச்சாலை 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று பார்த்தீங்கன்னா NH1 டெல்லியிலிருந்து அமிர்தசரஸ் வரை, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா NH2 டெல்லியிலிருந்து கொல்கத்தா வரை. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ராயல் சாலை யாரால் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரியால் அமைக்கப்பட்டது. ஷெர்ஷா சூரி யாருன்னு பார்த்தீங்கன்னா 1540 1545 வரைக்கும் முகலாய அரசை ஆட்சி செய்த ஒரு சூர் வம்சத்தை சேர்ந்தவர். ஸோ ஹுமாயூனை தோற்கடிச்சிட்டு அந்த இடத்துல இவர் வந்திருப்பார். ஸோ இந்த 5 ஆண்டுகள் மட்டும் சூர் மரபை சேர்ந்து ஷெர்ஷா சூரி ஆட்சி பண்ணியிருப்பார். ஷெர்ஷா சூரி பார்த்தீங்கன்னா 1545 நடைபெற்ற கலிஞ்சர் கோட்டை வெடி விபத்தில் இறந்துருப்பார். ஸோ ஷெர்ஷா சூரியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பார்த்தீங்கன்னா ருபியா அப்படின்ற நாணயத்தை வெளியிட்டார். ஷெர்ஷா சூரி வந்து வரலாற்றில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள் தான். ஸோ ஷெர்ஷா சூரி தான் சாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ராயல் சாலை அமைச்சார். இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது இச்சாலை 2 பிரிவுகளாக உள்ளது. ஒன்று பார்த்தீங்கன்னா NH1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா NH2. ஸோ இது மட்டும் போதுமானது தான். ஓகே கைஸ், தேங்க்யூ.